ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, துவண்டு போயிட்டாய். பாவம் நீ. எப்போ பார்த்தாலும் அழுகை, கண்ணீர். அதாவது சொல்லப்போனால் எல்லாருக்கும் நேராகவும் மன உளைச்சலில் இருப்பது போல இருப்பாய். தனியாக விட்டாய், அவ்வளவுதான். தவறான எண்ணங்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று தேவையில்லாத குழப்பங்கள். நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், குழப்பங்களா வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் தலையில் எழுதியிருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். தவறான விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நீ கேட்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் இது நடக்குமோ, அது நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ என்று நினைத்து நினைத்து அழுதால் வாழ்க்கையில் உனக்கு யாராலும் எப்பொழுதும் ஆறுதல் என்பதை கொடுக்க முடியாது. தெய்வமாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமையாகத்தான் இருக்கிறேன். பொறுமையாகத்தான் உன்னை நடந்து கொள்ளவும் சொல்கிறேன். உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அது எல்லாவற்றையும் நடத்தி தருகிறேன் என்பதை தான் சொல்கிறேன். அதனால் புரிந்து கொள். மற்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், ஒரு நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள். அவர்கள் எப்படி இருந்தாலும் உனக்கு கஷ்ட நஷ்டங்களை தான் கொடுப்பார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொறுப்பும், எல்லா விஷயமும் உனக்காக நான் செய்து தரத்தான் போகிறேன். ஒரு இடத்தில் கூட உன்னை கைவிடுவதோ, உன்னை மனதளவில் உடைந்து போக விடுவதோ நான் இனி வரும் காலத்தில் செய்ய போவது அல்ல. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகும் ஒவ்வொன்றும் இன்பமான ஒன்றுதான். யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்த்து பயப்படலாம். ஆனால் நான் ஒன்றும் பயப்படுவதும் அல்ல, உன்னை பயமுறுத்த போவதும் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். தொடர்ந்து திருப்தியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டும். இதுதான் நான் என்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் ஒரு விஷயங்களாகும். தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் கஷ்டப்படுத்தவோ, கண்ணீரை சிந்தவோ உன்னை ஒரு கணமும் அனுமதி கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் உனக்கு நான் துணையாகவும், உனக்கு நான் பாதுகாப்பாகவும் இருப்பேன். ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள், ஏகப்பட்ட திருப்பங்கள் எல்லாமும் உண்டு. என்னுடைய பிள்ளைக்கு நல்லது, கெட்டது, வாழ்க்கையில் சுபமான விஷயம் எல்லாமும் எனக்கு கொடுக்க தெரியும். எதையும் கொடுக்க தெரியாமல் அல்ல. இப்பொழுது பயப்படலாம், ஆனால் கூடிய விரைவில் எல்லாமும் சரியானதாக அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எல்லா நேரத்திலேயும் துணையாக நான் ஒவ்வொன்றையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நானே தருவேன். எதிர்பார்த்தது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலேயும் இன்பங்கள் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் அல்ல. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்துவிட்டு, உனக்கு இது நடக்கும், அது நடக்கும், இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்கும் என்று ஏதேதோ சொல்லலாம். ஆனால் உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. உனக்கு இதுதான் நடக்கும் என்று நான் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னுடைய பிள்ளைக்கு இதுதான் நடக்கும், இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் என்று என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால்
உனக்கு ஒவ்வொரு எண்ணத்தையும் கொண்டு வருவது நான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வருவது நான். எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் இன்பமான ஒரு விஷயத்தை உன் கையில் சேர்க்கப் போவது நான். என்னுடைய பிள்ளைக்கு எல்லாம் திருப்தி அமையும், எல்லாம் அதிசயமாக அமையும். ஒரு இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக அனுமதி என்பதை கொடுக்க மாட்டேன். எப்பொழுதும் உற்சாகமாக உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நீயே நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் இது முடியும், அது முடியும் என்று சொல்ல வைப்பேனே தவிர உன்னை ஒரு இடத்திலும் சோர்ந்து போய் நிற்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் என்ற ஒன்று நடந்ததோ அதே மாதிரி நல்லது என்ற ஒன்றும் நடக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது. குறையில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்குத்தான் தெய்வமே தவிர ஆயுள் முழுவதும் துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தெய்வம் அல்ல. நான் அப்படி அல்ல. உனக்கு கஷ்டங்கள் கர்ம வினைகள் என்பதை கொடுத்தேன். அதற்கு பிறகும் நல்லது அற்புதங்கள் என்ற ஒன்றையும் கொடுக்க நான் எப்பொழுதும் துணையாகவும் இருப்பேன். ஏற்கனவே நீ கண்ட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் எனக்கு தெரியும். நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டும் என்பது தெரியும். எல்லாம் திருப்தியானதே, எல்லாம் அற்புதமானதாகவே நடந்தே தீரும். கொஞ்ச நாள் அமைதியாக இரு. நடப்பது உனக்காக நடக்க இருக்கிறது. உன்னை இவ்வுலகத்தில் படைத்ததோடு அல்ல, அதற்கு பிறகும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் அற்புதமாக அமைத்து தருவேன். இன்று மட்டும் அல்லாமல் என்றும் உன் வாழ்வில் நிம்மதிகள் மலரும். எல்லா காலத்திலேயும் சுவாரஸ்யம் என்பது அமையும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே வரும். நான் இருக்கும் பொழுது கவலைகள் வேண்டாம். நிம்மதி சுபத்துவம் எல்லாம் நடக்கும். எதையும் ஒரு பங்காக மட்டும் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே முடிவெடுத்து விடாதே. அது என் கையிலும் உள்ளது. கூடிய சீக்கிரத்தில் அழகழகான விஷயங்களை காண்பாய்.